வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் மழை காலத்தில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மழை காலத்தில் நம்ம செடி கொடிகளை எப்படி பாதுகாக்கலாம், மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டத்துலையோ அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மழை காலத்தில் செடி கொடிகள் நல்லாவே வளருங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் விட்டுனாக்கா அந்த செடியை இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முக்கியமாக தரை தளம் பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த எல்லாத்தையுமே மொட்டை மாடியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதில் அடப்பு இருந்து தண்ணீர் தேங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி மழை காலத்தில் நம்ம பெருசாக உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா மழை நீர்லேயே எல்லா சத்துக்களுமே இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. உரங்கள் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. பூச்சி விரட்டியும் அடிக்க தேவையில்லை. எல்லாம் தானாகவே வளர்ந்துடும். முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாசை பிடிச்சி இருக்குது அப்படின்னாக்கா முக்கியமாக கவனிங்க. அந்த பாசையை கிண்டி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு உயிர் உரங்கள் ட்ரைகோட்ராமா விரிடி போட்டு விடணும். ஏன்னா இதில் இருக்கிற ஃபங்கஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செடியே வேரை அழுக செய்யுது. இது ஸ்ட்ராபெரி செடி நல்லா தான் இருந்தது. இது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபரை தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள் அது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இருந்தது இந்த மழை நீரில் மழை காலத்தில் நான் கவனிக்காமல் விட்டதுனால இப்போ அந்த செடி அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி காஞ்சி போகிற நிலைமைக்கு முக்கியமாக காஞ்சி போச்சு. இது வரும்னு எனக்கு டவுட்டு தான். இதுக்கப்புறம் வராது. அதனால் ட்ரைகோட்ராமா விரிடியும் வேப்பம் புண்ணாக்கியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் போட்டு விடணும். அப்படி போட்டு விடுறதுனால அந்த ஃபங்கஸ்லேருந்து நம்ம காப்பாற்றலாம். அந்த ஃபங்கஸ் என்ன ஆகுனாக்கா பெரிய செடியை கூட பாதிச்சிடும். இந்த மாதிரி வேரழுகல் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் முக்கியமாக நீங்கள் உயிர் உரங்கள் ட்ரைகோட்ராமா விரிடியில் அந்த ஃபங்கஸை சரி பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா அதில் இருக்குது. இதுவும் ஒரு ஃபங்கஸ் மாதிரி தான். இது ஒரு உயிர் உரம். நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கும், அதை வாங்கிக்கிங்க. அதே மாதிரி நீம் கேக், அதாவது வேப்பம் புண்ணாக்கு, அதை நம்ம எடுத்து கூட போட்டு விடலாம். இந்த வேப்பம் புண்ணாக்கில் உங்களுக்கு அந்த ஃபங்கஸையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இதில் இருக்குது. அதனால் இதையும் போடலாம். இல்லைனா வேப்பம் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்பங்கொட்டையை நீங்கள் இடித்து அதை கூட நீங்கள் போட்டு விடலாம். ஏன்னா இப்போ சீசன் தான், அதை கூட நீங்கள் போட்டு விடலாம். அதுதான் உரங்கள்னு சொல்லிட்டு கொடுத்தாக்கா இது ரெண்டு தான் நம்ம கொடுக்கணும். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. அடுத்தது, மழை பெஞ்ச உடனே நம்ம முதல்ல போய் மாடியில் பார்த்துட்டு இந்த மாதிரி வேர்கள் தெரியுது அப்படின்னாக்கா உடனடியாக நீங்கள் மண் வச்சு அதை மூடி விடணும். அப்படியே வெயில் அடிச்சதுனாக்கா அந்த செடிகள் காயறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக மண் தள்ளும்போது இந்த தண்டுகள் மேலே இல்லாத அளவுக்கு வேரில் மட்டும் தள்ளுங்க. ஏன்னா தண்டுலேயும் ஈரம் பட்டுதுனாக்கா தண்டு அழுகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது, மழை பெஞ்சு விட்டோடனே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா செடி அடிப்பாகத்தில் அப்படியே கட்டாந்தர மாதிரி ஆகிடும். அதை முக்கியமாக நம்ம அதை கிளறி விடணும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் நடக்கும். நீங்கள் மழை பெஞ்சு அந்த மழை டைமில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும். இது க்ரோபேக்கில் வச்சு தான் மேக்ஸிமம் வராது. மண்ணில் செம்மண்ணில் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம கிளறி விடுறதுனால ஏர் சர்க்குலேஷன் நடக்கும். முக்கியமாக மழை பெஞ்சு விட்ட உடனே இதை போயிட்டு கண்டிப்பாக பார்த்து இதை கிளறி விடணும். அடுத்தது, மழை பெஞ்சு விட்டவுடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணீர் தேங்கி நிற்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஓட்டையில் ஏதாவது அடைச்சிட்டு இருக்கும். நம்ம ஓட்டை போட்டிருப்போம், அது ஏதாவது அடைச்சிட்டு இருக்கும். உடனடியாக நம்ம அந்த ஓட்டையை போட்டு அந்த தண்ணீரை வெளியேற்றணும். நீங்கள் ஒரு நாள் விட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேர் அழுகி அந்த செடி வாடி போய் இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எல்லா ஓட்டையும் கரெக்டாக இருக்கா, நம்ம ஓட்டை போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ணணும். அடுத்தது, நம்ம ஏதாவது ஒரு குச்சி ஒன்று நட்டு நம்ம செடி கொடிகளை வச்சு கட்டி வச்சுருப்போம். அந்த குச்சி காஞ்சி போய் இருந்ததுனாக்கா இந்த மழை சீசனில் இந்த மாதிரி காளான்கள் முளைக்கும். அந்த காளான்கள் அது அப்படியே வேரில் போயிட்டு வேரை தாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
அதனால் முக்கியமாக நீங்கள் நடும்போது கொஞ்சம் காஞ்சி போன குச்சி இல்லாமல் ஒரு கம்பியோ அல்லது பச்சையாக இருக்கிற குச்சியோ அதை வந்து நட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து வராது. ஏன்னா இப்போ வர சீசனில் இந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம். அதனால் அதை பார்த்துக்குங்க. கீரைகளை வந்து மேக்ஸிமம் மழை காலத்தில் தவிர்த்துருங்க. இந்த மாதிரி கீரைகள் போடலாம். அதாவது பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சாலே வந்து இந்த சீசனில் வந்து ஈஸியாக வந்து வளர்ந்துடும். மற்றபடி வந்து மற்ற கீரைகள்லாம் நீங்கள் இப்போ போடலாம். இப்போ பெருசாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நைட்டில் மட்டும்தான் மழை பெய்யும், பகலில் வெயில் காயும், போடலாம். அதேமாதிரி நாற்று விடுறது, விதைகள் விடுறது எல்லாமே இந்த டைமில் மழை காலத்தில் போட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்துடும். நவம்பர் டிசம்பர் அடைமழையில் தான் கொஞ்சம் அழுகல் வரும். அதனால் இந்த சீசனில் நீங்கள் விதைகள் விடலாம். அடுத்தது மழை பெஞ்சு முடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுமே வந்து சாய்ந்து போயிருக்கும். அது அப்படியே ஒரு நாள் விட்டிங்கனாக்கா அதோடய ஷேப்பே வந்து மாறிடும். சூரியனை நோக்கி எங்கே இருக்கோ அங்கே போகும். அதனால் மழை பெஞ்சு விட்ட உடனே நீங்கள் ஒரு கொம்பு வச்சு எல்லாத்தையுமே கட்டிடுங்க. மழை பெய்யறதுக்கு முன்னாடி கூட நம்ம முன்னெச்சரிக்கையாக எல்லா செடிகளையுமே ஒரு கொம்பு வச்சு நட்டு அதை வந்து கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மழை பெய்யும் போது நம்ம தேவையில்லாத இலைகள், கிளைகள் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா புது தளிர்கள் வந்து வரும். அதனால் மற்ற டைமில் கட் பண்ணுறதோட இந்த டைமில் ஈஸியாக நம்ம கட் பண்ணி அந்த இலைகள், தழைகளை கூட நம்ம உரங்களாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாற்றுகள்லாம் விட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அதாவது வேறு இடத்துல மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த டைமில் பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாக வேர் பிடிச்சி அது வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக சின்ன சின்ன நாற்றுகள்லாம் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வைக்கிறது நல்லது. ஏன்னா மழையில் வந்து சாய்ந்து விடும். அவ்வளோதாங்க. மழை காலத்தில் இதெல்லாம் பண்ணாலே போதுங்க. நமக்கு வந்து நல்ல ஈல்டை வந்து நம்ம எடுக்கலாம். மழை காலத்துலேருந்து நம்ம செடி கொடிகளை வந்து காப்பாற்றலாம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி நீம் கேக், அதாவது வேப்பம் புண்ணாக்கையும் ட்ரைகோட்ரோமா விரிடி இந்த உயிர் உரத்தை இது ரெண்டுத்து வச்சுமே நம்ம மழை காலத்தில் வேர் சம்பந்தமான பிரச்சனைகள், வேரழுகல் நோய் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.